முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யலாங்க. இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிவாலயம் சென்று 2 விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சால் நாம் இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்யலாங்க. குறிப்பாக அதன் சார்ந்த கிழமைகளில் செல்லும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சிவாலயம் சென்று 2 விளக்கு போட்டு வரலாங்க. சந்திரன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அம்மன் கோவிலில் வழிபாடு செய்யணுங்க. செவ்வாய் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முருகர் கோவில் வழிபாடு செய்யணுங்க. புதன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெருமாள் கோவிலில் வழிபாடு செய்யணுங்க. குரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது குருஸ்தலம் அல்லது சிவாலயங்களில் இருக்கக்கூடிய குரு கோயிலில் செல்லலாங்க. குருஸ்தலம்னு சொல்லப்போனால் நமக்கு திருச்செந்தூர் தான் சொல்கிறாங்க. அது அடிக்கடி போயிட்டு வர முடியாது. வருஷம் ஒரு முறை அங்கே தொடர்பு வச்சுக்கலாங்க. குரு முடக்கு கிரகமாக வரும் பொழுது திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வர வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வரலாங்க. இல்லை அருகில் இருக்கக்கூடிய குருக்கள் இந்த மாதிரி குருஸ்தலம் சாய்பாபா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போய் விளக்கு போட்டு வரலாங்க.